ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிட்காயின் மைனிங் வந்து சாதாரண கம்ப்யூட்டரில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட இருக்கிற சிஸ்டம் பார்த்திங்கன்னா, இது வந்து இன்டெல் கிராஃபிக் இது போட்டிருக்கேன், கிராஃபிக் கார்டு 2 போட்டிருக்கேன். இது வந்து 1050Ti கார்டு. இது பார்த்திங்கன்னா MSI ஆஃப்டர் பர்ன் அப்படின்னு சொல்லி RX 580. இப்போ பார்த்திங்கன்னா கூலிங் மாஸ்டர் ஒன்று போட்டிருக்கேன் 230 வாட்ஸில். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒன்று பார்த்திங்கன்னா இது போட்டிருக்கேன் செகா கேட் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்க், அதை ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஸ்கேன் டிஸ்க் SSDயில் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ இது வந்து இன்டெல் மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஷராக் இந்த TUF கேமிங் மதர் போர்டு போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 8GB கார்டு ஒன்று போட்டிருக்கேன், தெரியுங்களா? 8GB ரேமு இன்டர் போர்டோட 8GB. இன்னும் நீங்கள் 1 2 3 ஒரு 3 கிட்ட சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 2 ஸ்லாட்டில் நான் வந்து 2 கிராஃபிக் கார்டு போட்டிருக்கேன். இது வந்து 4GB, இது வந்து 8GB. இப்போ இதுதான் நம்ம செட்டிங்கு. இப்போ இதை வச்சு தான் நம்ம மைண்ட் பண்ணுறோம். இப்போ இது வந்து உள்ளே எப்படி இருக்கும், எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு செட்டா டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். அதுமாதிரி வந்து இது வந்து செகனைட் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு. இது வந்து எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய மைனிங் ஸ்பீடுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு எல்லாமே நீங்கள் ஒரு மதர் போர்டு வச்சு CPU வச்சு மைண்ட் பண்ணலாம், லேப்டாப் வச்சு மைண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதான் நம்மளோட செட்டிங்கு. இந்த 1050 வந்து இப்போ வரைக்கும் ரேட் வந்து ஒரு 15,000 to 18,000 கிட்ட வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35,000 to 40,000 கிட்ட வரும். ஓகேங்களா? இந்த கிராஃபிக் கார்டு இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி மைண்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதாவது மார்க்கெட்டில் புதுசாக வர்ற காயினை வந்து மைண்ட் பண்ணி அது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதை தவிர நீங்கள் வந்து பிட்காயின் மைண்ட் பண்ணிங்கன்னா அதிகமாக வராது, மேக்ஸிமம் ஒரு $1 அப்படி தான் வரும். இதை தவிர்த்து நீங்கள் வந்து புதுசாக இருக்கிற ஆல்ட் காயின் மைண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்றது நிறையா வீடியோ போட்டிருக்கேன். புதுசாக வர்ற வீடியோவும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறையா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மதர் போர்டு ஒன்று வந்து கேமிங் மதர் போர்டு, அப்படி இல்லைன்னா ஆஷராக், நிறையா கம்பெனி இருக்குது. எந்த கம்பெனி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ரேம் போட்டுக்கோங்க. ரேம் வந்து 8GB 12GB எவ்வளோ வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் போட இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு அதிகமாகும். மதர் போர்டு ஒரு ஸ்பீடு கொடுக்கும், இது ஒரு ஸ்பீடு கொடுக்கும். அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்குற இந்த செட்டா டிஸ்க்கு இந்த இதெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் கிராஃபிக் கார்டு போட்டிங்கன்னா இன்னும் வந்து ஸ்பீடு அதிகமாக வரும். அதுமாரி இதை யூஸ் பண்ணும்போதும் ஸ்பீடு அதிகமாக வரும். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கிராஃபிக் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா குறைஞ்சது ஒரு புது கார்டு மைண்ட் பண்ணிங்கன்னா புது காயின் மைண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 100 காயின் 200 காயின் வரும். சிலதில் 1000 காயின் வரும், சிலதில் 10,000 காயின் வரும். அது மார்க்கெட்டில் சட்டோசிக்கு நீங்கள் விற்கும்போது நல்ல ரேட்டுக்கு விற்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்ட்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு எல்லாமே நான் ஸ்லாட்டு உள்ளே தான் போட்டிருக்கேன். அதனால் இதை வந்து நான் திறந்து வச்சு தான் மைண்ட் பண்ணுவேன். அப்போ தான் கொஞ்சம் ஹீட் வந்து நமக்கு குறையும். இப்போ இது அடிக்கடி கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், கொஞ்சம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பீடு கொடுக்கும். இது வந்து நல்ல 1 இயராக எனக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதில் நல்ல லாபமும் வருது. சில காயின் ஏமாற்றலாம், ஆனால் சில காயினில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20,000 கூட கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்ல கிராஃப்ட் காயின், பிட்காயின், எத்தீரியம் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் மைண்ட் பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டெலாம் கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன டஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம்
எடுத்து நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து எதுக்கு காட்டுறேன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தால் நீங்கள் வந்து பிட்காயின் மைன் பண்ணலாம், எத்தீரியம் மைன் பண்ணலாம், இசட் கேஷ் அது மாதிரி டாப்பில் இருக்கிற காயினும் மைன் பண்ணலாம். அதுமாதிரி நீங்கள் புதுசாக வர மார்க்கெட்டில் வர காயினும் நீங்கள் மைன் பண்ணலாம். மைன் பண்ணி அது மூலிமா நீங்கள் வந்து ஒரு டெய்லி இன்கம் வீட்டில் இருந்தபடியே எடுக்கலாம். இது லேப்டாப் வச்சும் மைன் பண்ணலாம். நீங்கள் வந்து சாதாரண சிபியூவில் மைன் பண்ணலாம். இப்போ வர்ற காயின்லாம் சிபியூ பேஸ்டு தான் மைனிங்கில் வருது. கிராஃபிக் கார்டு வந்து அதிகமாக வர்றதில்ல. நீங்கள் இதை வச்சு மைன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு 100 காயின் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 1 மந்த் கழித்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்சேஞ்சில் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு 20,000 காயின் வச்சுருக்கீங்க, அது வந்து 200 சட்டோஷி போகுது அப்படின்னா 20,000 × 200 அப்படின்ற மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும். 20,000 × 100னாலும் உங்களுக்கு வந்து ஒரு 2 lakhs காயின், அதாவது ஒரு 3,000 4,000 அப்படி வரும். அது வந்து மார்க்கெட்டை பொறுத்து தான் இருக்கும், நம்ம முன்னாடியே சொல்ல முடியாது. இப்போ இந்த கிராஃபிக் கார்டில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா ஸ்பீடு கிடைக்கும். அதாவது இதில் வந்து ஒரு கிரிப்டோனைட் மைன் பண்ணிங்கன்னா 1 kHsலேருந்து 2 kHs 1 kHs கிட்ட வரும். ஒரு 850 to 1 kHs வரும். இது ஒரு 300 to 400 கொடுக்கும், 4 GB. இது வந்து ஒரு 400 கிட்ட கொடுக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 kHs ஸ்பீடு இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இதை வந்து மைனிங் பண்ணணும், உங்கள்கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 4-5 கார்டாக போட்டு மைன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி பவர் சப்ளை எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். நான் இது 600 வாட்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்றுத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து மைனிங் வந்து இதாகும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க சாதாரண கம்ப்யூட்டரில் மைன் பண்ணி பாருங்கள், எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை வந்து மேலே இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றது காட்டிட்டேன். மைனிங் எப்படி இருக்குன்றது அடுத்த வீடியோவில் மைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணி வீடியோவில் உங்களுக்கு வந்து மைனிங் பண்ணுறது எப்படி அப்படின்ற டீட்டெயில் வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.